ஏன் அல்லேலூயா சொல்கிறோம்? ಯಾಕೆ ಅಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳ್ತೀರಿ? ನಾನು ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಮುಂಚೆ ಇರುವಾಗ ಬೇರೆ ಬಾಲಲ್ಲಿ ಇದ್ದೆ. ಯಾವಾಗಲೂ ಯಾರಾದರೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ಹೇಳ್ಬೇಕು, ಯಾರಾದರೂ ಲೀಡ್ರ್ ಅಂದರೆ ಹೇಳಿದ್ರು ನನಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ಹೆಮ್ಮೆ ಅಂತ ಇದ್ದೆ. ಆ ಹೆಮ್ಮೆ ಎಲ್ಲ ಹೆಂಗಾಯ್ತಂದರೆ அந்த நான் என்ற அகங்காரம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கிறாருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்துச்சு. நான் தான் போனேன். இல்லை, நம்மளுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கிறாருன்னு இந்த அல்லேலூயா எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அல்லேலூயானா துதி கனம் மகிமை எல்லாம் நம்மளை உருவாக்குனவர் ஒருவருக்கே. அவர் கீழே நம்ம எல்லாம் அடங்கி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு குடும்பம் எவ்வளோ முக்கியம் அது எனக்கு புரியல. நான் ஒன்றே நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு வாழ்க்கை வாழும் போது தோல்வி தான். என்கிட்ட மட்டும் எல்லாமே சேரணும்னு நினைக்கும் போதெல்லாம் தோல்வி தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதப்பெல்லாம் தோல்வி தான். ஒரு சொந்தத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதப்பெல்லாம் தோல்வி தான். ஆனால் இந்த கடவுள் எனக்குள்ளே வந்து மற்றவங்களை எப்படி நேசிக்கணும், மரியாதை எப்படியே பேசணும், எப்படி நம்ம நியாயமான பிஸ்னஸை பண்ணணும், அப்படி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து என்னால் முடியாது தான், கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டத்தில் ஒரு கல்லாக செதுக்கி உருவாக்குனது தான் பொறுமை. அந்த பொறுமை ஒரு சிரிப்பி எப்படியோ ஒரு பாறை இருக்குமா, அந்த பாறையை கொஞ்சமாக செதுக்கி அந்த சிலையை உருவாக்குறாரு பார்த்தீங்களா. அந்த சிலை தாங்க நம்ம அதுக்குள்ளே ஜீவனை வைக்கிறது கர்த்தர். இப்படி அன்புன்னு ஒரு ஜீவனை வச்சது கடவுள் தான். அந்த கடவுளை ஒரு அன்புன்னு வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா. இப்போ யாரை பார்த்தாலும் நேசிக்கணும்னு தோணுது. பணமா உறவா அப்படின்னு யோசிக்கும் போது பணத்தை உதறி தள்ளிட்டு உறவுக்கு பின்னாடி போக தோணுது. அப்படின்னா இந்த அன்பு வந்தால் எல்லாத்தையும் நேசிக்க தோணுது. அப்படி நேசிக்க நான் உருவாக்கப்படுறேன், என்ன மற்றவங்க உருவாக்குறாங்க. கடவுள் மற்றவங்களை என்ன உருவாக்குறாங்க. இந்த வீடு உருவாக்குனதுக்கு நான் ஒன்றையும் காரணம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனத்தை சொல்லி, தேவன் அந்த டைமில் யாரெல்லாம் கொண்டு வந்து ஆலோசனை சொல்லி இந்த வீடை நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் போது அது அநேகத்துக்கு ராஜாவாக மாறுது, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுது. இன்றைக்கி நான் வந்து பணம் சம்பாதிச்சுக்கிறேன்னு தெரில, இப்போ தான் தெரியுது கடவுளை நான் எப்போ தேட ஆரம்பித்தேனோ மனுஷங்களை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போது நம்மளால் ஒரு ಉಣ್ಮೆಯಾಗಿ இருந்தால் போதும். ನಾವು ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಉತ್ತಮನಾಗಿ ಇದ್ದರೆ ಸಾಕು, ದೇವರು ಎಲ್ಲರನ್ನೂ ನಮ್ಮ ಕರೆಗೆ ತಂದಿಡ್ತಾರಂತೆ. ಆವಾಗ ಗೊತ್ತಾಯಿತು, ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೂ ನೀತಿಯಾಗಿ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕು. ಅದು ಲಾಸಾ ಗೈನ್ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮಾಡೋ ಕೆಲಸನ ನಮ್ಮ ಟೀಮ್ಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ರಿ. ಯಾರು ಎಷ್ಟು ಪ್ರೆಷರ್ ಹಾಕಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಏನೇ ಹೇಳಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಹಾಕ್ಕೊಂಡ್ಬಾರ್ದು. ನಾವು ಭಯಪಡೋರು ಯಾರಿಗೋಸ್ಕರ? தேவருக்கோஸ்ரா. கடவுளுக்கு ஒருத்தருக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர, அவருக்கு மாத்திரம் தான் நம்ம நியாயம் சொல்லுமே தவிர, மற்ற மனுஷங்களுக்கு நம்ம வாக்கு பண்ண ஒன்றும் முடியாது. நம்மளால் இந்த கரத்தை எப்படி தெரியுமா, கொஞ்சமாக என்னென்னலாம் செய்ய முடியுமா நியாயமாக செஞ்சுட்டே போயினே இருக்கலாம். அது ஆசீர்வாதமாக மாற்றுறது யார்? கடவுள். நம்ம மனுஷங்க கடவுளாக மாறிட முடியாது இல்லையா. எல்லாத்துக்கும் மீறி ஒரு அன்புனால எல்லா டீமும் இருக்கா செய்யும் போது தான் அது அழகான ஒரு சிரிப்பி உருவாக்குன சிலையை போல மாறுது. இன்றைக்கி இந்த வீடாகட்டும், நானாகட்டும், என் மனைவி ஆகட்டும், என் குழந்தைங்களாகட்டும், அழகான சிலைகளை உருவாக்குனது மனுஷங்க தான். அதுக்குள்ளே உயிரை அன்புன்னு வச்சது கடவுள். இந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இன்றைக்கி வந்திருக்கிற பாஸ்டர்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேஷன் ஆகட்டும், நாங்கள் நினைப்போம் இப்போ தான் நம்ம உண்மையாக வாழ்ந்துன்னு இருக்கிறோம், எல்லாருக்கும் இப்போ தான் உண்மையாக மரியாதை கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் எங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியலன்னா எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு, அதாவது அப்பா 8 அடி பஞ்சா புள்ள 16 அடி பயணம். அன்பு கொடுக்குறதுல அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது 8 அடி. இப்போது கடவுளுன்னு ஒரு அப்பா உள்ளே வந்துக்கிறார்ல, அவர் 100 ಅಡಿಗೆ ಅನ್ಬು சொல்லி கொடுத்துக்கிறார். 100 ಅಡಿಗೆ ಎತ್ತರ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ಆ ಪ್ರೀತಿನ ನಾವು ಎಷ್ಟು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಇವಾಗ ಅದು ಹಂಚ್ಕೊಳ್ತಾ ಹೋಗ್ತದೆ, ಬೆಂಕಿ ಥರ ಉರಿತಾ ಇದೆ. ಈ ಬೆಂಕಿ ಬಂದಿರೋ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದನ ಉಂಟು ಮಾಡಲಿ. ಈ ಮನೆನ ನೋಡೋರಿಗೆ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಆಸೆ ಪಡ್ತಿರೋ ಅದೇ ರೀತಿ ಇದಕ್ಕಿಂತ ಇನ್ನು
ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆ ನಿಮಗೆ ಕೊಡಬೇಕಂತ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.